நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீட்பரின் தொழில் அவமானத்தின் சின்னம். இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் மரங்களை கொண்டு பல சிலுவைகளை செய்கிறீர்கள், ஆனால் உங்களை கொண்டு ஒரே ஒரு இயேசுவை உருவாக்க முடியாதது ஏன்? சிந்திப்போம். பிற நலம் நம்மில் வளர்ந்தால் நாமும் இயேசுவின் வழி நடக்கலாம், இயேசுவை உலகிற்கு வழங்கலாம். ஜெபம். இறைவா, இயன்றவரை உம்மை போல் பிறர் நலனில் வேரூன்றி புதுவாழ்வு வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் நிலை. உடலம் தள்ளாட உதிரமெல்லாம் மாறாது உலகநாதன். சிலுவையை சுமக்க முடியாம கீழே விழுந்துட்டா. வானவரின் திருக்குமரன் முகம் காண நாங்களெல்லாம் வந்தாராங்கே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மண்ணுக்கு கிடைத்த முதல் முத்தம். இயேசு முதன் முறையாக கீழே விழுகிறார். வெயிலில் வெகு தூரம் பறந்த பறவைகள் மேகங்களின் இடையே நுழைந்தபோது குளிரில் நனைந்தன. கொஞ்ச நேரத்தில் மேகங்கள் மழைகளாக விழத் தொடங்கின. ஐயோ, நல்ல மேகங்கள் விழுகின்றனவே என்று அழுதது ஒரு பறவை. வழிகாட்டி பறவை சொன்னது, எல்லாம் நன்மைக்கே. குளங்கள் நிரம்பும், மீன்கள் பிடிக்கலாம், மரங்கள் தழைக்கும்,